இனி வந்து கனடாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குளிர் வந்து குறைஞ்சு கொண்டு போக போகுது. நடக்காத இடம் இல்லை, போகாத கடை இல்லை. இல்லைன்னா இது வந்து ஆரம்பம் என்ன இது வந்து என்ன சொல்றது, இது ராயல் கனடாண்டா இப்படி தான் கஷ்டப்படணும், இப்படி தான் இருக்குமன்றது எல்லாமே வந்து விளங்கிட்டுது. ஜோக் சினிமாவில் இப்போ படம் பார்த்துட்டு இப்போ நேரம் 1:10 ஆகிட்டுது. 72 கிலோமீட்டர் போமன்வில்லுக்கு போய் காட்டுது. கார் வந்து அந்த இடத்துல நிற்குது. வணக்கம், நான் சார். நான் வந்து இன்றைக்கி அங்கே நிற்கிறேன்னு சொன்னால் கனடாவில் போமன்வில் என்ற இடத்துல எங்களுடைய மாமாட வீட்டில் நிற்கிறேன். இன்றைக்கு நாங்கள் வந்து இங்கேருந்து ஸ்காப்ரோவுக்கு போகிறோம், சின்ன ஒரு வேலை விஷயமா போகிறோம். அதோட இன்றைக்கு நாங்கள் வந்து என்னென்ன செய்கிறோம், எங்கே போகிறோம்ன்ற எல்லாம் வந்து அப்படியே கண்டினியூ வரப்போது. என்னத்தில் போகிறோம்னு சொன்னால் கார்லாம் போகிறோம். இனி வந்து கனடாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குளிர் வந்து குறைஞ்சி கொண்டு போக போகுது. இன்றைக்கு வந்து குளிர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ளஸுக்கு வந்துடுது, +5 நிற்கிது. இன்றைக்கு நார்மலாக வந்து ஓரளவு இந்த நுவரெலியா சைட் போனோம்னு சொன்னால் அங்கெல்லாம் வந்து 14 பாகசி அந்த மாதிரி இருக்கும். அதை விட கொஞ்சம் குளிர் இது. ஆனால் என்னென்னு சொன்னால் எங்களுக்கு இந்த குளிர் வந்து தெரியும். ஏன்னு சொன்னால் அந்த -20 போனது தானே, அது வந்து கொஞ்சம் கடுமையாக இருந்ததால் வந்து இந்த +5 வந்து எங்களுக்கு இந்த பெருசாக குளிர்ற மாதிரி தெரியலை. ஆனால் நுவரெலியா நாங்கள் முதல் போய்க்கலாம் வந்து அந்த குளிர் வந்து உங்களால் தாங்கிடாமல் இருக்கும். அங்கே அப்பைக்கெல்லாம் வந்து அந்த ஜக்கெட் போட்டு நிற்கிறது. அப்படி யோசிக்க வந்து இன்றைக்கு வந்து அந்த எங்களுக்கு வந்து அந்த குளிர் தெரியலை. ஏன்னா நாங்கள் வந்து -20 எல்லாம் 25 பார்த்ததால வந்து இந்த +ல் நிற்கிற வெதர் வந்து எங்களுக்கு அந்த பெருசாக தெரியலை. ஓகே, நாங்கள் இன்றைக்கு வந்து எங்களோட காரில் போகிறோம். என்னென்ன செய்கிறோம்ன்றலாம் வந்து அப்படியே வரப்போகுது. அதோட பாருங்கோ, ஒரு கிழமைக்கு முன்னம் வந்து கடுமையான சினோ வந்து கொட்டினது. நியூஸ்ல எல்லாம் வந்திருக்கும். நிறைய இடங்களில் வந்து பெரிய பெரிய விபத்துகள் எல்லாம் வந்து நடந்தது. அதோட நிறைய பேருக்கு வந்து இதால் எல்லாம் நிறைய பாதிப்புகள் எல்லாம் வந்து ஏற்பட்டது. கரண்ட் கம்பங்கள் சரிஞ்சு விழுந்து வாகனங்கள் விபத்துக்கள் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் இந்த ஒரு கிழமைக்குள்ள வந்து நடந்திருக்கும். கூடுதலாக கனடாவில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது வந்து கடந்த ஒரு 5 வருடங்களுக்கு பிறகு இந்த சினோ வந்து கொட்டிருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கணும். நாங்களும் வந்து நிறைய நியூஸ் எல்லாம் பார்த்து நாங்கள் இங்கே பாருங்க, இன்னும் வந்து கரையவே இல்லை. இப்போ ஒரு 2-3 நாளாக வந்து கொஞ்சம் கொஞ்சம் இதோட கும்பியாகி இப்படி உயர்ந்துக்கு இருந்தது. 2-3 நாளாக கொஞ்சம் வெயில் வந்து கூடுதலாக இருந்தாலும் வந்து அந்த வெயிலுக்கு அப்படியே அமர்ந்து இப்படி சளிஞ்சு ரோட்டு பக்கம் அப்படியே போட்டுது. இதில் வந்து ஒரு 30% வந்து கரைஞ்சிட்டு இருந்தேன்னு சொல்லணும். அப்படி இருந்தும் 70% வந்து இன்னும் கரையே இருக்குது. அதோட நேற்று வந்து மழை இருக்குன்னு சொன்னவர்கள் இன்றைக்கு 10% இன்றைக்கு வந்து இன்னும் கூடுதலாக மழை இருக்குன்னு சொன்னவர்கள். ஆனால் சொன்ன மாதிரியான மழை வந்து இன்றைக்கு வந்து பெய்யலை. பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்போ வந்து சாதுவாக வந்து மழை வந்து தூரிக்கணும் தான் இருக்குது. ஓகே, இப்போ நாங்கள் வந்து இங்கேருந்து வெளிக்கிற போகிறோம். இப்போ நேரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சரியாக 3 மணி 44 நிமிடம். இப்போ அங்கே வந்து உண்மையிலே வந்து சந்தோஷமாக இருக்குது. ஏனெண்டா என்னத்துக்கு சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னால் இந்த உடுப்புகள் வந்து இனி கொஞ்சம் ஃப்ரீடமாக போடலாம். ஃப்ரீடம் மீன் வந்து என்னென்னா முதல் வந்து ஜாக்கெட் போடணும்னு சொன்னால் விண்டர் ஷூ அது இதுன்னு சொல்லி போடணும். இப்போ வந்து போட வேண்டிய வரும். ஏன்னு சொன்னால் இந்த வெதர் வந்து நம்பிடாது. ஏன்டா ஒரு அடுத்த கிழமை வந்து கொஞ்சம் சினோ இருக்குன்னு சொல்லி காட்டுது. சில நேரத்தில் வந்து கொஞ்சம் அதிகமாக வரும், குளிரும் அப்போக்கே வந்து போடக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் முந்தையோட இப்போ முதலோட ஒப்படைக்க வந்து இனி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைஞ்சு போகுது. இனி வந்து ஸ்ப்ரிங் வந்து ஆரம்பிக்க போகுது. அது கூடுதலாக இங்கே இருக்கிற ஆட்களுக்கு வந்து சம்மர் ஸ்ப்ரிங் தான் வந்து கூடுதலாக விருப்பமாக. அதுவும் இந்த ஸ்ப்ரிங்னு சொன்னால் கொஞ்சம் நல்லா வேண்டாம். சம்மரில் வந்து இங்கே வந்து வெயிலும் தாங்கிலாது, குளிரும் தாங்கிலாது. நான் முதல் தரம் கனடாக்கு வரைக்கும் வந்து சுட்டியான வெயில். உண்மையிலேயே வந்து நானே ஒரு வீடியோ முதல் வீடியோ வந்து கனடா வெறுத்து போச்சுன்னு சொல்லி போட்டேன்னா ஏன்னு சொன்னால் அந்த அளவுக்கு வெயிலாக இருந்தது. கனடாவுக்கு வரைக்கும் நினைச்சினா கனடா வந்தால் வெள்ளியாக இல்லாமல் ஆனால் அப்படி இல்லைங்க. இங்கே வந்தால் கருத்து தான் போகிறோம் போல இருக்கு. ஏன்னா கிளைமேட்டோல் வந்து அடிக்கடி எங்களோட வந்து ஃபைட் பண்ணுது. ஒரு நாளைக்கு மழை, ஒரு நாளைக்கு வெயில், ஒரு நாளைக்கு அப்படி இப்படின்னு சொல்லி எங்களோட வந்து ஃபைட் பண்ணுது. அதால் ஓகே என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம்னு நாங்களும் உடுப்போல போட்டு சமாளிக்கிறது. இன்றைக்கு குளிர் இல்லைன்ற உடனே சந்தோஷப்பட்டு இன்றைக்கி பாருங்க ஃப்ரீடமாக நிற்கிறேன். இது ஊரில் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. என்ன சப்பாத்து போட்டிருக்கணும், அங்கே வந்து சப்பாத்து போடுறதில்ல. சரி, நாங்கள் வாங்க இன்றைக்கி எங்களோட காரில் போகலாம். காரை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் விடிய நல்ல வடிவாக இருந்தது. சரியா, நான் இப்படி ஒரு 2 மணி அப்படி வெளியில் போனேன். சும்மா அப்படி பொம்மையில் ரவுண்ட் அடிப்பை மட்டும் சும்மா இன்றைக்கு கொஞ்சம் ஃப்ரீ, அதால் வந்து ரவுண்ட் அடிப்பை மட்டும் போக நல்ல வெள்ளையாக இருந்தது. கொண்டு காரை விட்டுட்டு நான் ரங்கைக்கு காரை பெருசாக மெயின் பண்ணல, அப்படியே ரங்கி விட அந்த கேட்டாலும் அப்படியே உள்ளே போயிட்டேன். இப்போ வந்து பார்த்தா அது அந்த உடனே போய்க்க வந்து என்னென்னா அந்த ஈரழிப்பு தன்மை இருக்கும். அதால் வந்து இந்த காரில் ஊற்ற தெரியலை. இப்போ வந்து பார்த்தா எல்லாமே அப்படி சேர் அடித்த மாதிரியே இருக்குது. என்ன செய்கிறது, கொஞ்சம் நாளைக்கு இப்படி தான். எப்படி என்ன தான் கார் வாஷ் பண்ணினாலும் அது வந்து வீட்டை கொண்டு விடைக்க தெரியாது எங்களுக்கு இந்த ஊற்றப்பட்டது. ஏன்னா ஈரழிப்பு தன்மை இருக்கும். பிறகு அடுத்த நாள் வந்து பார்க்க தான் அந்த காஞ்சி விடுவாங்க, வெளில படந்து போய் இருக்கும். சம்மர் வந்தால் தான் இந்த காரை வந்து நீட்டாக நாங்கள் வச்சுருக்கலாம். ஓகே, நாங்கள் கணக்காக கதைக்காமல் இன்றைக்கி என்னென்ன செய்கிறோம்ன்றது அப்படியே பாருங்க, வாங்க போ. சரி, இப்போ நாங்கள் வந்து இங்கேருந்து நாங்கள் வலிக்கிற போகிறோம்.
என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து வீடியோவில் சொல்லியிருப்பேன் +5 நிற்குதுண்டு. அது வந்து விடிய வந்து கொஞ்சம் குளிர் கொஞ்சம் கூட இருந்தது. இப்போ மத்தியான டைம் பண்ணுறோம்னா பாருங்கள், இப்போ இங்கே பாருங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 8 நிற்கிது, 8 பாகையில் நிற்கிது. இன்னும் கொஞ்சம் குளிர் வந்து குறைஞ்சிருக்குது முதலோட அப்படியே. சரி, நாங்கள் இப்போ வந்து அட்ரஸை போட்டு போவோம். எங்களுக்கு இப்போ நாங்கள் போகிற இடங்களுக்கு வந்து அட்ரஸ் தெரிஞ்சாலும் நாங்கள் போகிற பாதை வந்து இப்போ ஸ்காப்ரோ போகிறோன்னு சொன்னால் போகிற ஒன்றாலாம் போகணும், ஸ்பீடாக போகிறோன்னு சொன்னால் போகிற ஒன்றால போகணும், இல்லைன்னு சொன்னால் ஹைவே 2வால் லோக்கல் கலை போகலாம். ஆனால் இங்கே வந்து முளத்துக்கு மூலம் சிக்னல் இருக்கும். அப்போ அந்த சிக்னலில் நின்று போகிறன்றது ஒரு பெரிய ஒரு தலையடி. அதால் நான் கூடுதலாக எல்லாருமே வந்து 401 தான் யூஸ் பண்ணுறது. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த 401 வந்து ஒரு நாளைக்கு எத்தனையோ ட்ரக் வந்து அந்த 401 வந்து எத்தனையோ லட்சம் ட்ரக் வந்து இந்த 401 பயணம் செய்கிறது. அப்போ யோசிச்சு பாருங்கள், ஏதாவது ஒரு விபத்து வந்து கட்டாயம் ஏதோ ஒரு நாளைக்கு நடந்து கொண்டே இருக்கும், அது வளமை. அப்போ இந்த வேஸ்ட் ஒரு ஆப் ஒன்று இருக்குது. இந்த வேஸ்ட் ஆப்பில் வந்து தான் நாங்கள் ஜிபிஎஸ் போட்டுட்டு போகணும். என்ன சொன்னால் இதில் ஆக்சிடென்ட் பட்டிருந்தால் கூட எல்லாம் காட்டும், பொல்யூஷன்டா காட்டும், அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் சேஃப்டியான ஆப். அப்போ அதையும் போட்டு இப்போ நாங்கள் வந்து இங்கேருந்து இப்போ வெளிக்கிற போகிறோம். ஓகே, இப்போ எங்களுடைய பயணத்தை ஆரம்பிப்போம். நிறைய வீடியோக்கள் இனி இப்படியான வீடியோக்கள் வரும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் இந்த ஸ்டைலில் நாங்கள் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ நாங்கள் வந்து எங்களுடைய பயணத்தை வந்து ஆரம்பிப்போம். கனடாவில் இருக்கிற நிறைய இடங்களுக்கு வந்து போகணுன்றது வந்து நிறைய ஆசை இருக்கும். இப்போ மாமா வந்து அங்கே கோன் அடிக்கிறாங்க, திருப்பி காட்டுங்க. ஆள் வந்து மாமா வந்துட்டார். ஓகே, சுருதிகா வந்து ஸ்கூலால் வந்துட்டுருக்கா. சுருதிகா காட்டுவோம். Hi Surudika. Hi, Machan going Scarborough. Bye. Hi boss. Bye. சரி, இப்போ நாங்கள் வந்து எங்களுடைய போமம்பில் இந்த இடத்தால் வந்து போய் பண்ணிக்கிறோம். என்னென்னு சொன்னால் இந்த போமம்பில்லால் இந்த க்ரீன் ரோட்டால் வந்து இது வந்து க்ரீன் ரோட், இதால் போய்க்குள்ள வந்து நிறைய ஞாபகங்கள் எனக்கு வந்து போகிறது. என்னென்னு சொன்னால் கனடாவுக்கு வந்து கூட நின்றுன்னு சொன்னால் போமம்பில்லில் தான். ஸ்காப்ரோவில் வந்து ஒரு மாதம் நின்றுருப்பேன். நடக்காத இடம் இல்லை, போகாத கடை இல்லை, எல்லா இடமும் என்னென்னு சொல்கிறேன் நடந்து கனடா பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்களில் வந்து இருக்கிறேன்னு சொன்னால் உண்மையிலேயே வந்து கார் தேவையில்லை. டவுன் ஸ்காப்ரோ பக்கம் இருக்கிறா, ஸ்காப்ரோ பக்கம் கூட இப்போ கார் வந்து கட்டாயம் தேவை. இதுவே இப்போ போமம்பில் பக்கம் ஒஷாவா மற்றது இதை தாண்டி அங்கே நீக்வாஸ்டல் அங்கால இல்லாமல் இருக்கிறேன்னு சொன்னால் கட்டாயம் வந்து காருன்றது வந்து ஒரு அவசியம் தேவைன்னு தான் சொல்லணும். என்ன சொன்னால் இங்கெல்லாம் வந்து ஒரு டைமுக்கு தான் பஸ் வரும். இங்கே வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு கொடுக்காது. இப்போ ஸ்காப்ரோன்னு சொன்னால் அடிக்கடி வந்தோடனே எனக்கு பஸ் அப்படி பார்க்க வந்து இங்கே வந்து பஸ் வர டைம் எல்லாம் வந்து சரியான குறைவு. அதோட இந்த ஓடுற பஸ் வந்து எண்ணிக்கை வந்து சரியான குறைவு. அப்படி இன்னைக்கு வந்து இங்கே வந்து இப்போ நாங்கள் வந்து ஸ்காப்ரோக்கு அவசரமாக போகிறோம்டா கூட 2.5 மணி நேரம் எல்லாம் எடுக்கும். அப்படி பார்க்க இப்போ நாங்கள் பாருங்க 54 கிலோமீட்டர். எங்களோட மாமாண்ட வீட்டை விட இந்த இப்போ நான் போகிற கிலோமீட்டர் வந்து சரியான தூரம். எத்தனை நிமிஷம் காட்டுன்னு சொன்னால் 41 நிமிஷம் காட்டுது இப்போ போகிறதுக்கு. சில நேரத்தில் வந்து 35 நிமிஷம் காட்டும். அப்படி இப்படின்னு சொல்லி இந்த ட்ராஃபிக்கை பொறுத்து ஒரு நேரம் காட்டும். குறைஞ்சது நாங்கள் 40 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரத்துக்குள்ளே நாங்கள் வந்து எங்கள் இடத்துக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். நிறைய டைமை வந்து சேமிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். எனக்கு உண்மையிலே வந்து 2023ஆம் ஆண்டு கனடாவுக்கு வந்து நான் முதல் தரம் வந்த உடனே விரைக்க வந்து நிறைய எதிர்பார்த்து கொண்டு வந்தேன். கனடாவுக்கு போனால் இப்போ இப்படி இருக்குமோ அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய எதிர்பார்த்து கொண்டு வந்தேன். இங்கே வந்த நேரத்தில் இங்கே மாமாக்கள் படுற கஷ்டங்கள் வந்து மாமாக்கள் மட்டும் கஷ்டப்படையில, மாமாக்களை மாதிரி தான் இப்போ நாங்களும் இப்போ கஷ்டம் தான் படுறோம். எல்லாருமே இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து வேலைன்னு ஓடிக்கொண்டே இருக்கணும். இப்போ அங்கே இருக்கைக்குள்ள வந்து அப்படி ஒரு பிரச்சனையே இல்லை. இங்கே வந்து எல்லாருமே வந்து வேலைக்கு போயிடணும். ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இங்கே வந்து ஆண் பெண் வேறுபாடே இல்லை. எல்லாருக்குமே வந்து எல்லா உரிமையுமே இருக்குது. அப்படி பார்க்க வந்து எல்லாருமே வந்து வேலைன்னே ஓடிக்கொண்டிருப்பாங்க. அப்போ இந்த 2023ஆம் ஆண்டு விரைக்க வந்து எனக்கு உண்மையிலே வந்து நான் அப்போ விரைக்க இல்லாமல் வந்து எனக்கு படிக்கிற வயசு, இப்போவும் படிக்கிற வயசு தான், இல்லையாண்டு இல்லை, அது வேறு பிரச்சனை. அது நாங்கள் படிக்காதங்கிற பிரச்சனை. ஓகே, அதை விடுவோம். என்னடாப்பா இல்லை, எப்போ பார்த்தாலும் மாமாக்கள் வேலைக்கே போய் கொண்டிருக்கணும். எங்கேயாவது கொண்டாட்டம் இப்போ அதுவும் வந்து சனி ஞாயிறுலாம் கொண்டாட்டம் எப்படின்னு என்ன சொன்னால் இங்கே வந்து பள்ளிக்கூடம் பிள்ளைகளுக்கு வந்து பள்ளிக்கூடம் லீவுன்றதால வந்து கூடுதலாக வந்து சனி ஞாயிறு தான் வந்து கொண்டாட்டம் வைப்பினோம். அதுவும் அந்த கொண்டாட்டங்கள் வச்சா வேலைக்கே வந்து அந்த கொண்டாட்டத்தை இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஒரு கொண்டாட்டம் வச்சினோம்னு சொன்னால் அந்த ஞாயிற்றுக்கிழமையில வந்து வேலைக்கே அந்த கொண்டாட்டம் வந்து நிப்பாட்டினோம் என்று சொன்னால் திங்கக்கிழமை அடுத்த நாள் வந்து பள்ளிக்கூடம் இருக்குது. அதோட எல்லாருக்குமே வந்து வேலை, அதுவும் வந்து வேலை வந்து ஒரு ஆள் 5 மணிக்கு போகும், ஒரு ஆள் 7 மணிக்கு போகும், அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு நேரம் இங்கே வந்து டைமிங்ன்றது சரியான ஒரு இம்பார்ட்டன்ட். அப்படி இருக்க வந்து எனக்கு வந்து 2023ஆம் ஆண்டு முதல் தரம் கனடாவுக்கு வேலைக்கு வந்து உண்மையிலேயே வந்து கனடா எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னு சொன்னால் எனக்கு அப்போ வந்து கார் இல்லை, கார் ஓட இல்லாது. மற்றது எங்கே போனாலும் பஸ்ஸில் போகணும், அப்படி போகணும்.
எனக்கு அந்த கஷ்டம் வந்து 2023ஆம் ஆண்டு வந்து எனக்கு அந்த கஷ்டம் எல்லாமே வந்து கனடாவுக்கு போனால் ஓகே இப்படி தான் இருக்கும், கனடாண்டா இப்படி தான் கஷ்டப்படணும், இப்படி தான் இருக்குமன்றது எல்லாமே வந்து விளங்கிட்டுது. அப்போ ஓகே நான் அப்போ ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டேன். ஸ்ரீலங்காவுக்கு போய் இங்கேருந்து போய்க்கே எனக்கு தெரியும் கனடாவுக்கு நான் திரும்ப வருவேன், எனக்கு நம்பிக்கை இருந்தது. ஏன்னா நான் கனடாவுக்கு வரணும், அண்ட் வீடியோலெல்லாம் நிறைய சொல்லி போட்டு தான் போயிருப்பேன். ஏன்னா சினோ பார்க்கணும், எனக்கு இந்த விண்டரை பார்க்கணும், கரெக்டாக நான் கனடாவுக்கு வருவேன். அப்புறம் அங்கே போயிட்டு பைக் பிஸ்னஸ் அப்படி இப்படியெல்லாம் செய்து நல்ல மாதிரி தான் இருந்தது. பிறகு ஓகே கனடாவுக்கு அம்மாவோட ஓகே கனடாவுக்கு திருப்பி வருவோம்னு வந்தோன்னா பிரேக்குள்ளே எனக்கு தெரியும் கனடாவுக்கு போனால் ஓகே முதல் தரம் பிரேக்கை வந்து நிறைய எதிர்பார்ப்போட வந்தேன். ஆனால் அந்த எதிர்பார்ப்பு எல்லாமே வந்து தலைகளாக இருந்தது. என்னென்னு சொன்னால் இங்கே வந்து இல்லை அப்படி தான் நான் ஊரில் இருக்க வந்து கனடாண்டா இப்படி இருக்கும் அப்படி இருக்குமான்னு தெரியாது, இங்கே இப்படி கஷ்டப்படணுமெல்லாம் வந்து இங்கே வந்த அப்புறம் தான் தெரியும். ஏன்னா மாமாக்களும் வந்து அவையோட கஷ்டத்தை வந்து எங்களோட சொல்ல மாட்டேன் தானே, அங்கே இருக்கிறார்கள் கவலைப்படுவினோம்ட்டு சொல்ல மாட்டேன். மற்றது அப்படி அந்த கஷ்டத்தை சொன்னாலும் அங்கே இருக்கிறார்கள் வந்து அதை நம்ப மாட்டேன். இப்போ நானாக இருந்தாலும் அங்கே ஊரில் இருக்க மாமா இப்படி கஷ்டம்னு சொல்லியிருந்தா அதை நம்ப மாட்டேன், மாமா சும்மா சொல்கிறாரோ அப்படி யோசிச்சிருப்பேன். ஆனால் இங்கே வந்த அப்புறம் அந்த கஷ்டங்கள் எல்லாமே வந்து தெரியுது. அப்போ நான் வந்து 2024ஆம் ஆண்டு திருப்பி வரைக்க வந்து கனடா ஆண்டா எனக்கு இப்படி தான் இருக்கும், கனடாவுக்கு போனால் இப்படி வேலைக்கு போகணும் என்ற ஒரு துணிச்சலோட வந்தேன் நான். ஓகே அதோட எனக்கு இப்போ வந்து உண்மையிலே சொல்கிறேன், இப்போ எனக்கு வந்து கனடா வந்து பிடிச்சிருக்குது. இங்கே வந்து ஆனால் வாழ்றேன்னு சொன்னால் சரியான கஷ்டம். ஏன்னு சொன்னால் உழைக்கிறது வந்து காசு வந்து எப்போவுமே கையில் வந்து நிற்காது. அதால் வந்து என்னுடைய ஒவ்வொரு லைஃப் ஸ்டைல் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில பேர் வந்து செலவழிக்க மாட்டார்கள், சில பேர் வந்து செலவழிப்பார்கள். அப்படி இருக்கேன் நான் வந்து உண்மையிலே வந்து நல்லா என்னென்னு சொல்கிறது, இப்போ உழைக்காமல் செலவழிக்க மாட்டேன், உழைச்சி கொண்டு தான் செலவழிப்பேன். இப்போ என்னட்ட இப்போ காசு இருந்தேன்னு சொன்னால் செலவழிப்பேன், இப்போ காசு இல்லைன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி வாழ்வேன். ரெண்டுமே எனக்கு தெரியும். இப்போ உழைப்பு இல்லாமல் இப்போ வேலைக்கு போனால் தான் நாங்கள் செலவழிக்க முடியும். வேலை இல்லாமல் இப்போ அடுத்தவங்களோட காசில் வாழ்கிற மாதிரி இல்லை, வேலைக்கு போகணும், லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணி வாழணும். மற்றது நிறைய பேருக்கு இப்போ எங்கள்கிட்ட இருந்துன்னு சொன்னால் நிறைய பேருக்கு உதவி செய்யணும், அப்படி தான் என்ன மைண்ட். அப்படி இருக்க வந்து ஓகே இப்படி இப்போ கனடாவுக்கு போனால் சரி இப்படியெல்லாம் செய்யணும், நிறைய கனவுகள் இருக்குது, எல்லாம் வந்து கைகூடும் ஒரு நாளைக்கு, எல்லாம் வந்து உடனே கிடைக்காது என்ற ஒரு நம்பிக்கை. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபைனலாக நான் வந்து கனடாவில் வந்து இப்போ ஒரு என்னென்னு சொல்ல காரம் எடுத்தாச்சு. இப்போ இந்த லைஃப் வந்து ஓகே சந்தோஷமாக போய்கொண்டு இருக்குது. ஓகே இப்போ நாங்கள் வந்து ஃபேமிலியாக இப்போ 401 வந்து காய்ச்சி வந்துட்டோம் பாருங்க. அப்படி வந்து கனடா வந்து ஒவ்வொருத்தருக்கு வந்து ஒவ்வொரு கஷ்டங்கள் இருக்குது. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நிறைய பேர் வந்து கனடாவுக்கு புதுசாக வந்திருப்பீங்க, உங்களுடைய கஷ்டங்கள் வந்து எங்களுக்கு தெரியும். கனடாவுக்கு வந்தாலே எப்படி இருக்குமென்றது கனடாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ கனடாவுக்கு புதுசாக வாராக்களுக்கு வந்து அது தெரியாது. யாராவது கனடாவுக்கு நீங்கள் வர போகிறீங்கன்னு சொன்னால் எல்லாத்துக்குமே வந்து தயாராக வாங்கோ. ஏன்னு சொன்னால் இங்கே வந்து எல்லா வேலைக்குமே நீங்கள் போகணும், ஒரு வேலையெல்லாம் செய்து கனடாவில் வாழ்றேன்னு சொன்னால் சரியான கஷ்டம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கார் ஒன்று நீங்கள் கனடாவில் ஓட போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து புது கனடாவில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கார் இன்சூரன்ஸ் எல்லாம் வந்து சரியான ஹையாக இருக்கும். ஹையன்னு சொன்னால் இப்போ இலங்கையில் வந்து நாங்கள் கார் இன்சூரன்ஸ் வந்து காட்டுறோன்னு சொன்னால் வருஷத்துக்கு தான் காட்டுவோம். அதுவும் 650 ரூபா 650 ரூபா 550 ரூபா வரும். மோட்டர் சைக்கிள் இன்சூரன்ஸ் வந்து 550 ரூபான்னு நினைக்கிறேன். காருக்குன்னு சொன்னால் 750 ரூபா. நாங்கள் டிராக்டருக்கு கட்டுறாங்க தெரியும் எனக்கு, 750 ரூபான்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே ஒவ்வொரு மாதமும் நாங்கள் இன்சூரன்ஸ் வந்து காட்டணும். அதுவும் எந்த ஏஜ் இப்போ 25 வயசு 26 27 வயசு அதுக்குள்ளே இருக்கிறார்களுக்கு எல்லாம் வந்து இன்சூரன்ஸ் வந்து சரியான கூடவே இருக்கும். அதோட இங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் பார்ப்பாங்க. இப்போ ஒரு வருஷம் வந்து உங்களுக்கு கனடாவில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து கொஞ்சம் குறைப்பார்கள். அதுவும் இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நான் ஸ்காப்ரோவில் இருந்திருந்தேன்னு சொன்னால் எனக்கு இன்னும் வந்து இன்சூரன்ஸ் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருந்திருக்கு. இப்போ நான் ஓமபில் இருக்கிறது எனக்கு அதுவும் கொஞ்சம் ப்ளஸ். ஏன்னு சொன்னால் இன்சூரன்ஸ் வந்து கொஞ்சம் குறைவு. ஆனால் போக்குவரத்து செலவு பார்க்க எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒன்று தான். என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இங்கே வந்து மாதம் இன்சூரன்ஸ் வந்து கட்டணும். அதுவும் 400 ரூபா 300 ரூபா 500 ரூபா அந்த மாதிரிலாம் இன்சூரன்ஸ் வரும். ஒவ்வொருத்தட்ட வயசு ஒவ்வொருத்தட்ட அனுபவங்களை பார்த்து இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு எடுப்பார்கள். அதுவும் இங்கே வந்து எல்லாமே வந்து ப்ரைவேட் கம்பெனிகள், நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனிகள் இருக்குது. ஒவ்வொன்றையும் நீங்கள் வழியாக கண்டெக்ட் பண்ணி கதைச்சு நீங்கள் இன்சூரன்ஸை போட்டுக்கொள்ளலாம். ஓகே நாங்கள் இப்போ கணக்கை கதைக்காமல் அடுத்தடுத்த வீடியோவில் வேறு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தகவல் ஏதாவது கனடா பற்றி தெரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னால் நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. எனக்கு இப்போ வந்து முதல் வந்து உண்மையிலேயே வந்து எனக்கு கனடா வந்து பிடிக்கவில்லைன்னு சொல்லி சில விஷயங்கள் இந்த வேலைக்கு போகிற அந்த விஷயங்கள் வந்து பிடிக்கல. இப்போவும் வந்து அந்த விஷயங்களில் வந்து பிடிக்கல தான். என்ன செய்யலாம், நான் வேலைக்கு போகுது தானே, உங்களுக்கு வேலைக்கு போகாமல் ஒன்றுமே செய்யலாது மட்டும்படி. ஆனால் இங்கே வாழ்றேன்னு சொன்னால் என்னென்னு சொல்கிறது,
எங்கேயுமே வாழ்றேன்னு சொன்னால் காசு இருக்கணும். காசு இருந்தால் எங்கேயும் வந்து சந்தோஷமாக வாழலாம். ஆனால் கனடா பொறுத்த வரைக்கும் காசு வந்து வெறும் உடனே போயிடும். ஏன்னு சொன்னால் நிறைய தேவைகள் இருக்கும். அதுவும் புதுசாக வந்து எங்களுக்கு வந்து எல்லாமே இப்போ ஏதாவது ஒன்று செய்யப்படுறோம்னு சொன்னால் கூட அதை வந்து புதுசாக செய்யணும். அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள், நிறைய பில்லுகள், நிறைய பேமெண்ட்கள் எல்லாம் வரும். ஒவ்வொருத்தண்ட செலவுக்கு ஏற்ற மாதிரி இப்போ கூடுதலாக செலவழிச்சோம்னு சொன்னால் இங்கே வந்து வாழ்றது கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ அளவான ஒரு செலவழிப்பு எந்த செலவு கொஞ்சம் கூடுதான், அது வேறு பிரச்சனை. ஓகே, நாங்கள் இப்போ 401 போய்கொண்டு நிற்கிறோம். பாருங்க, நிறைய ட்ரக்குகள் வந்து இந்த வீதியால் வந்து கொண்டே இருக்கும். அதோட இப்போ மழை சீசன் தானே, இந்த மழை நேரத்தில் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் ரோடெல்லாம் வந்து ஈரழிவாக இருக்கும். அப்போ இந்த ரக்குகள், இந்த புழுதியெல்லாம் வந்து எங்களுக்கு அடிச்சு இந்த கண்ணாடி வந்து அடிக்கடி வேணும். இந்த வின்சிலின் வந்து அடிக்கடி நாங்கள் செக் பண்ணணும். ஏன்னா இந்த 401 ஓடுறோன்னு சொன்னால் இந்த காரில் வந்து வின்சிலின் வந்து இருக்கணும். நாங்கள் நிறைய ரக்கு வரும். அப்படியே காட்டுறேன். இது வந்து அங்காளி பக்கத்தாலே வாகனம் வந்து ஒன்று இருக்குது. இப்போ நாங்கள் இந்த போய் கொண்டிருக்கிறோம். நாங்கள் வேஸ்ட் பக்கம் போடுறோம். ஈஸ்ட் அண்ட் வேஸ்ட்டாக தான் இந்த 401 வந்து இயங்குது. அதோட கனடாவில் இன்னும் ஒரு கஷ்டம் ஒன்று இருக்குது. அதான் இந்த பெரிய ஒரு கஷ்டம். என்னென்னு சொன்னால், அவர்கள் வேலைக்கு போகிற நேரம் வந்து 4 மணித்தியாலம் 5 மணித்தியாலமாக இருக்கும். ஆனால் அவர்கள் அந்த வேலை செய்கிற இடத்துக்கு போகிறதுக்கே வந்து 4 மணித்தியாலம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா அந்த பஸ்ஸில் போகிறது, ட்ரெயினில் போகிறோன்னு சொல்லி அவ்வளவு தூரத்துக்கு போயெல்லாம் வேலை செய்கிற ஆக்கள் நிறைய பேர் இருக்கணும். இந்த வீடியோ பார்க்குற ஆக்கள்லேயே வந்து நீங்கள் அவர்களாக இருக்கலாம். ஏன்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்ச நிறைய அண்ணா மேரெல்லாம் வந்து அப்படி தான் வேலையை போகிறார்கள். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அப்படி போயிடும். என்ன சொன்னால் அந்த நிறைய பேர் இந்த யூடியூப் பார்த்து கால் பண்ணி கேட்கணும். அப்போ நான் எல்லாரும் இங்கே என்ன வேலை செய்றீங்க அப்படி இப்படின்னு ஃபேமிலியாக கேட்க வந்து சொல்லுவார்கள். இங்கே வேலை செய்கிறேன், நான் வேலைக்கு போகிறதுக்கு தம்பி 4 மணித்தியாலும் இல்லை உங்களுக்கு தெரியாண்டா அப்படி ஃபேமிலியெல்லாம் காய்ப்பினோம். அப்படி இப்போ சில பேர் வந்து இப்போ ஓமமில்ல இருந்து கூட டவுனுக்கெல்லாம் வேலையை போகிறார்கள். நிறைய பேர் இருக்கணும். போகிறோன்னு சொன்னால் 2 மணித்தியாலம் எடுக்கும். போகிறதுக்கு 2 மணித்தியாலம், வாரக்கு 2 மணித்தியாலம், அதுலேயே 4 மணித்தியாலம் போயிடும். அதான் இங்கே வந்து அது போக்குவரத்து தான் சரியான பிரச்சனை. கார் இல்லாட்டி இன்னும் கஷ்டம். 401 இப்போ நாங்கள் வந்து எக்ஸிட் எடுத்து இப்போ இங்கே வெளியில் வந்துட்டோம். இப்போ பாருங்கள், இந்த இடம் எல்லாம் வந்து சரியான ட்ராஃபிக்காக இருக்குது. அதோட பாருங்க, சரியான இருட்டாக மப்பும் மந்தாரமாக இருக்குது இன்றைக்கு. ஏன்டா மழை மப்பாக இருக்கிறதால வந்து கொஞ்சம் இருட்டாக இருக்குது. இனி வந்து கனடா வந்து இனி வந்து இந்த வின்டர் சீசன் எல்லாம் முடிஞ்சு இனி சம்மருக்கு போக இந்த கனடாவில் வந்து இருள்றது வந்து இரவு 10 மணி ஆகும். அப்படி ஃபுல்லாக 9 மணி 8 மணிக்கெல்லாம் வந்து சரியான வெளிச்சமாக இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் இன்றைக்கி கண்டினியூவாக பார்ப்பீங்க வீடியோவில். இப்போவும் வந்து பாருங்க, கொஞ்சம் ஏர்லியாக இருள போது போட இந்த மலை மப்பால் ஃபுல்லாக பாருங்க ட்ராஃபிக். இங்கே வானம் ஓடுண்டா இதுதான் சார், அடிக்கடி சிக்னல் வேர்டில் நின்று ஓடணும். இப்போ 401 அப்படியே வந்து கொண்டே இருக்கலாம். அதுவும் பெரிய ஆக்சிடென்ட் எதுவும் நடந்து விட்டுதுன்னு சொன்னால், இப்போ ட்ரக் போல எதுவும் ஆக்சிடென்ட் விட்டுச்சுன்னு சொன்னால் 401 க்ளோஸ் பண்ணி விட்ருவாங்க. இந்த ஸ்காப்ரோக்கு இன்னும் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. இந்த ஸ்பீட் கேமரா மற்றது இந்த ரெட் லைட் கேமரா வந்து சரியான கூட. எங்களோட போமன்பில்லில் வந்து ரெட் லைட் கேமராவும் இல்லை, ஸ்பீட் கேமரா வந்து அந்த லிபர்ட்டி என்ற ஒரு இடத்துலாம் இருந்தது. அதுவும் இப்போ எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இங்கெல்லாம் வந்து அவதானமாக ஓடணும். ரெட் லைட்லாம் அடிச்சதுன்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் 365 ரூபா என்னன்னு நினைக்கிறேன் ஃபைன். டிக்கெட் வந்து நாங்கள் வந்து கட்டணும். கனடாவில் இன்னும் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது, பார்க்கிங் தான் சரியான பிரச்சனை. ஏன்டா நினைச்ச இடங்கள் எல்லாம் விட்டுட்டு போயிடலாம் அதுக்கா. ஓகே, இதில் ஒரு இடத்த விட்டுட்டோம். சரி, நாங்கள் இப்போ எங்களுடைய சின்ன ஒரு வேலை விஷயமாக தான் வந்து நாங்கள் ஸ்காப்ரோக்கு அதை முடிச்சுட்டு எங்கேயாவது போகலாம்னு சொன்னால் நாங்கள் போவோம். என்ன ஓகே, வெயிட் பண்ணி பாருங்கள். சரி, நாங்கள் இப்போ வந்த அலுவல் வந்து முடிந்து விட்டது. இப்போ எங்களுக்கு இன்னும் ஒரு அலுவல் ஒன்று இருக்குது, அங்கே போய் கொண்டிருக்கிறோம். ஜாக்கெட் போட்டு இருக்கிறேன். ஏன்னு பார்த்து சொன்னால் குளிரும் லைட்டாக இருக்குது தான், அது வேறு பிரச்சனை. மழை வந்து சாதா தூர்னது. ஸ்காப்ரோ பக்கம் கொஞ்சம் மழை பெய்திருக்கு போல இன்றைக்கு. அப்போ மழை தூர்னா இப்போ மழையில் நினைஞ்சா தலை பிடிக்கும். அந்த குளிருக்கு நினைஞ்சோம்னு சொன்னால் இன்னும் சோக்காக இருக்கும். அதால் வந்து ஜாக்கெட் போட்டு இப்போ நாங்கள் இப்போ எங்கே போகிறோம்னு சொன்னால் ஒரு கார் கம்பெனி ஒன்றுக்கு போய் கொண்டிருக்கிறோம். ஹோண்டா கம்பெனி ஒன்றுக்கு புதுசாக 2-3 கார். எத்தனை கார் வாங்குவோம் அங்கேன்னு சொன்னால் இந்த கோயில் கொடியாருன்னா வாங்கலாம் கார். ஆனால் இங்கே வால்மார்ட்லாம் இருக்கு போல. இப்போ நாங்கள் ஹோண்டா கம்பெனி ஒன்றுக்கு போய் கொண்டிருக்கிறோம். வெளியில் பாருங்க, மழை வந்து சாதா தூர்றது தான். ஸ்காப்ரோ பக்கம் கொஞ்சம் மழை இன்றைக்கு படியாக பெய்திருக்க போலாம் இருக்குது. போமன்வில் பக்கம் கொஞ்சம் குறைவாக இருந்தது. 950 மீட்டரில் அந்த கம்பெனி இருக்குன்னு சொல்லி காட்டுது. இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னு சொன்னால் வூட்சைட் சினிமா அடிக்க வந்திருக்கிறோம். படம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு ட்ராகன் படம் பார்க்க போகிறோம். நல்ல படம்னு சொல்கிறார்கள், பார்ப்போம். அதோடு அப்படியே நாங்கள் இப்போ டிம் ஹோட்டனுக்கும் போகிறோம். ஹோட்டலில் போய் காஃபி குடிக்க போகிறோம். மழை குளிருக்கு நல்லா இருக்குமா? டபுள் காஃபி டபுள்
ஃப்ரெஞ்ச் வெனிலா எடுத்துருக்கிறோம். ஃப்ரெஞ்ச் வெனிலா எடுத்துருக்கிறோம். இந்த மோலுக்குள்ளே வந்து நிறைய டைனோசர் எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். எங்களை மாதிரியான குரங்கு குட்டி நிற்கிது என்ன. அவங்களும் இங்கே கண்டமே கிடக்கு, டவுனில் கண்டமே கிடக்கு. சித்தப்பா என்ன, நாங்கள் 2 பேரும் தான் வந்தோம். கண்டைக்கு ஒளித்தொகுப்பாளர்கள் தான், பிரபல ஒளித்தொகுப்பாளர் என்ன, ஒளி அமைப்பு. ஓகே, இப்போ நாங்கள் மோல் சுற்றி பார்ப்போம். அதோட ட்ராகன் படம் பார்க்க போகிறோம் என்ன. இன்னும் ஒரு ஆள் பிக்கப் பண்ணணும், எல்லாம் வெயிட் பண்ணி பாருங்க. மோலுக்குள்ளே வந்திருக்கோம். இதில் பாருங்க, மக்களுக்கு காட்சிப்படுத்துறதுக்கு இதில் யுத்த ஆயுதங்கள் என்ன, போர் யுத்த ஆயுதங்கள் இந்த முந்தைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நினைக்கிறேன். அதெல்லாம் கொஞ்சம் வச்சிருக்கணும் பாருங்க. இதில் எல்லாம் விளக்கம் போட்டிருக்கணும். இதில் பாருங்க, தமிழில் இதை போட்டு உதயன் பேப்பரில் வந்த மாதிரி. உதயம் பேப்பரில் போட்ட மாதிரி இதை போட்டுக்கிறேன். ஓ, இது வந்து என்ன போட்டிருக்கேன் சொன்னா, என்னென்னு போட்டுடாக்கு. சரி, இப்போ நான் வந்து கோப்பி எடுத்துட்டேன். இப்போ இந்த டிம் கோட்டன் கோப்பிலையும் வந்து ஒவ்வொரு ப்ரைஸ் வால் வந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு இந்த வின் பண்ணுற மாதிரியே தான் போகுது. இப்போ எங்களுக்கு டொயாட்டா சியானா கார் வந்து விழுந்திருக்கேன். எனக்கு கார் வந்து விழுந்திருக்கு. உங்களுக்கு என்ன விழுந்து? என்ன வாட்ச்? எத்தனை வாட்ச்? 1. அப்போ எனக்கு கார் வந்து பரவாயில்ல என்ன. அப்படி இல்லை, இந்த கார் எல்லாம் விழுமன்னு சொல்லி அதில் எல்லாம் விழுது நிறைய பேருக்கு விழுந்திருக்கா. முதல் ஏதோ 40,000 கார் ஏதோ கொடுக்க போகிறாங்களாம். அப்படி நிறைய கிஃப்ட்கள் வந்து ஏதோ கொடுக்க போகிறாங்களாம். யாருக்கு விழுதுன்னு தெரியல. எல்லாருக்கும் டிம் கோட்டனில் டீ வாங்கி கொடுங்கன்னு. இப்போ காரன்னொடனே இன்னும் நாங்கள் வாங்க போகிறோம் என்ன. இதெல்லாம் ஒரு பிஸ்னஸ் தந்திரம், அதுக்காண்டி இல்லை. ஓகே, இப்போ நாங்கள் வந்து படம் பார்க்க போகிறோம். ட்ராகன் படம். எங்களோட எண்முறால் வந்து இணைய போகிறார். அவர் இணைஞ்ச உடனே உங்களுக்கு காட்டுறேன். படம் வந்து எத்தனை மணிக்குன்னு சொன்னால் 9:45 சொல்லி அதில் கூகுளில் பார்த்துனாங்க. ஒரு நேரில் போய் டிக்கெட் என்ன மாதிரி இதுக்கு கொண்டு செக் பண்ணுறோம். முதல்ல சாப்பிடணும். அப்படியே வெயிட் பண்ணி பாருங்க என்ன. இப்போ நாங்கள் வந்து எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் ANWவில் வந்து இப்போ பர்கர் சாப்பிட்டு நிற்கிறோம். எங்கே போகிறோம்னு சொன்னால் யோக் சினிமாவுக்கு தான் போகிறோம். வூட் சைட் சினிமாவுக்கு வந்து நாங்கள் அங்கே வந்து 9:45 தான் ஷோ இருக்குன்னு சொல்லி, அப்போ நண்பன் பேரை வந்து லேட் ஆகி பண்ணுறதால வந்து நாங்கள் யோக் சினிமாவுக்கு போகிறோம். 10:15 தான் 10:15 அங்கே வந்து ஷோ இருக்குன்னு. அதனால் வந்து நாங்கள் இப்போ யோக் சினிமாவுக்கு போகிறோம். இப்போ 2 பேரும் இப்போ பர்கரும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் அதோட கொக்கோ கோலாவும் வந்து சாப்பிட்றோம். அப்படி இருக்கும் அழகாண்ணே, எல்லாமே வந்து டேஸ்ட்டாக தான் இருக்குது. ஓகே, இப்போ நான் சாப்பிட்டு இப்போ ஆள் வந்தோடனே இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை ஏதோ டீலாம என்ன ஏதோ போகுது, அதை பற்றி எங்களுக்கு தெரியலை. எங்களுக்கு சாப்பாடு இருந்தால் சரி, அப்படியே காட்டை எடுத்து பே பண்ணி போட்டு சாப்பிட முடியாது. நிறைய இருக்குமே என்ன, எங்களுக்கு தெரியல. ANW பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சா? ஆமாம். ஓ, அது அங்கே போய் எடுக்கணும். ஏண்டா இது வந்து ஆரம்பம் என்ன, இது வந்து என்னென்னு சொல்கிறது, இது ராயல் தியேட்டரை போய் எங்களுக்கு தியேட்டர் படம் பார்க்குறேன்டா பர்கரை வச்சுருக்காரு. என்ன படம் பார்க்குறேன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து முக்கியமாக என்ன வேணும், பாப்கார்ன் வேணும். என்ன இந்த பாப்கார்ன் எடுத்து சாப்பிட்டு அந்த படத்தை ரசித்து சாப்பிடுவோம், பார்க்கணும். யோக் சினிமாவில் இப்போ படம் பார்த்துட்டு இப்போ நேரம் 1:10 ஆகிட்டுது. 72 கிலோமீட்டர் போமம் பில்லுக்கு போக காட்டுது. கார் வந்து அந்த இடத்துல இருக்குது. இதோட இந்த ப்ளோக்கை வந்து முடிக்க போகிறேன். அடுத்த வீடியோ வெயிட் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் உங்களோட உறவுகள் எல்லாருக்குமே வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய ஆட்கள் வந்து ஒன்றைக்கணும் பாருங்க. பாய்.